அப்புறம் வியூவர்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தரமான அட்வென்ச்சர்ஸாக தான் வந்துருக்கோம். வீடியோ பறவைங்க சவுண்டு கேட்டாலும் தெரியும். இன்றைக்கி செம்ம பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த ரிவரை ஒட்டி, இது ஒரு ரிவருங்க, சின்னதாக ஒரு ரிவர் போகுது. இந்த ரிவரை ஒட்டி இப்படியே பயணம் பண்ண போகிறோம். வந்து இங்கேருந்து அப்படியே போய் இங்கே ஒரு ரோடு தெரியுது பாருங்க, இது ஹைவே மாதிரி தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு அந்த ரிவர் அது பெருசாக அங்கே ஏதோ ஒரு இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேப்சர் மூமெண்ட் எப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோமா, இல்லை ரோடை பிடிச்சி வெளில வந்துடுவோமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். போனால் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் பார்த்தோம்ல அந்த ரிவரை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிவரை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் அந்த ரிவர். இந்த ரிவர் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம வந்த டைமுக்கு இந்த ரிவரில் தண்ணி ஓடலைப்பா. இது மழை சீசனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெயிலிங்கை அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே, சின்ன ரெயிலிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் இது பண்ணக்கூடாது தான், ஆனால் வேறு வாய்ப்பு இல்லை. நமக்கு அட்வென்ச்சர் வேணும்ல. ஸோ கிராஸ் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கலாமா? அந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப இருக்குங்க இந்த கரை. ஸோ காலை நல்லா கிரிப்பாக அழுத்தி தான் கீழே இறங்கிட்டுருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல பூட்ஸ் போட்டுக்கிட்டா, நல்லா ஃபிட்டான பூட்ஸ் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட பூட்ஸ் இல்லை. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவரில் குட்டியாக கொஞ்சோண்டு தண்ணி ஓடிட்டுருக்குங்க. சும்மா அதாவது எப்படின்னா, ஒரு கால்வ அளவுக்கு சின்னதாக தண்ணி, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. எதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதா அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு ஒன்று ஒரு மீனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தண்ணியில் வளர்கிற சின்ன சின்ன உயிரினங்களோ எதுவும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வேறு எதுவும் இதான்னு பார்ப்போமா? ஓகேப்பா, அப்படி இப்படின்னு பாதி தூரம் வந்துட்டோம். நம்ம பயணத்தோட டார்கெட்டுக்கு பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல கேப்சர் மூமெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லைங்க. உள்ள அந்த ரிவருக்குள்ளே இறங்கிட்ட பாருங்க, நல்ல ஒரு கேப்சர் மூமெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு மேலேயும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த பிளேஸு. இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குங்க. இது இதுக்கு மேலே வந்துட்டு ரோடு இருக்குது. அந்த பாலம் சொன்னோம்ல, அந்த பாலத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் மோசமான இடமா இருக்குங்க. அது இந்த இடத்துல எனக்கு நிற்கவே பிடிக்கல. ஏன்னா அதெல்லாம் பாருங்களேன், இந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல. ஏதோ கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி இருக்குது. மடிக்குதுங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல கூட மடிக்குது, மஞ்சள் கலரில் பட்டாம்பூச்சிங்க. இதில் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல எனக்கு நிற்க பிடிக்கல. ஓகேவா? இங்கே பாருங்கண்ணே, இங்கே வந்துட்டு யாரோ வந்துட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பழசாயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு நெட்டு இருக்குது, ஃபிஷ்ஷிங் பண்ணுற நெட்டு. அதாவது இந்த இடத்துல தண்ணி அதிகமாக போகிறப்போ ஃபிஷ்ஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த இடத்துல நெட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப பழைய நெட்டு இந்த மீன் விலை. ஓகே, வெயிட் பண்ணலாமா? நமக்கு ரொம்பவுமே ப்ரெடிஷியான இடம்னு நினைக்கிறேன். யாரும் அதிகமாக வந்து போகிறோம் இடம் மாதிரி தெரில. இங்கே பாருங்களேன், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குல்ல இந்த இடம். இந்த இடத்துலலாம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதான் எனக்கு தெரியல. அந்த ஸ்மெல்லுக்கே இந்த மீன் சாப்பிடணும்னு தோணாது. அங்கே இருந்த வலையை பார்த்தா இந்த இடத்துல மீன்லாம் இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிட்றாங்கன்னு கூட தோணுதுங்க. ஒரு சில பறவைங்கெல்லாம் கத்திட்டு இருக்கு. நான் எந்த பக்கத்துலேருந்து கத்துதுன்னு தெரியல. விசித்திரமான சவுண்டாக இருக்குது இந்த பறவை கத்துற சவுண்டு. இந்த இடத்துல மட்டும் தண்ணி, நம்ம வந்த டைமில் தண்ணி அதிகமாக இருந்திருந்தா கண்டிப்பாக நல்ல கிளிக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். நான் நிறைய பறவைகள் வந்து உட்கார இடம் மாதிரி தெரியுது. ஓகே, அப்படியே உள்ளே போகலாமா? இந்த பகுதி வந்து ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குங்க. என்னால் கால் நிற்க கூட முடியல. இங்கே பாருங்கள், என்னோடய காலை பாருங்கள் எந்த அளவுக்கு சாய்வாக இருக்குன்ட்டு. ஸ்லிப்பரும் எனக்கு, அந்த செப்பல் போட்டிருக்க செப்பலும் எனக்கு வந்துட்டு கிராக்ஸ் போட்டிருக்கனால எனக்கு வந்து அது கிரிப்பும் கிடைக்க மாட்டுது. ஸோ இப்போ இங்கே வலி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலியே இல்லை.
நம்ம மேப்பில் பார்த்து அந்த ரோடு கூட காணோம். ஃபுல்லாக சட்டர் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம அந்த பக்கம் போக போகிறோம், அதுதான் இப்போ சவால். ரோடு எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இதுதான் அந்த ஃபில்டரான பகுதி. இந்த இடத்துல தண்ணி ஃபில்டர் ஆகி இந்த ரிவர் இன்னும் இங்கே இது வரை போகுதுன்னு பார்ப்போமா. இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ரிவராக தான் போலங்க இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்த ரிவர் கொஞ்சம் சின்னது. இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ரிவர் இது வரைக்கும் போகுது. போய் கடலோடு சேருதுங்க. ஆமாம், இது வந்து கடலோடு போய் சேருதுங்க தண்ணி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கடல் பக்கத்தில் தான் இருக்கும் போல. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இன்னொன்று காமிக்க பார்க்குறேன் பாருங்களேன். அங்கங்கே எலிப்பந்து இருக்கிற மாதிரி இந்த சிமெண்ட் தரைகள்லாம் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஓட்டையாக. இது பாருங்கள், பைப்பு மூலியமாக வந்திருக்கு இந்த ஓட்டை. அதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலமில் உள்ளே வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த கரை வந்துட்டு. ஸோ அந்த கரைக்குள்ள இறங்குற தண்ணிலாம் நேரடியாக பூமிக்குள்ளே மட்டும் போகிறது இல்லாமல் அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படியே ட்ராப் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே உள்ளே வந்துடுங்க. தண்ணியாக வந்துடுங்க, மண்ணோடு வராது. தண்ணியை ஊற்று விடுற மாதிரி ஊறி அங்கே மண்ணுலேருந்து தண்ணி ஊறி அந்த ஹோல் வழியாக வெளியே வந்து இந்த ரிவர் சேர்றதுக்காக இந்த ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே வியூவர்ஸ், இப்போ இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புல்லுகள் வந்துட்டு நிறையா இருக்குது. இந்த புல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்துல போகிறீங்க, ஓகேங்களா? உங்கள் ஹைட்டுக்கு இருந்தால் கூட போதும், இல்லை உங்களோட ஹைட்டாக இருந்தால் கூட இன்னும் சேஃப் தான் உங்களுக்கு. ஓகே, என் ஹைட்டுக்கு இருக்குது, எனக்கு வந்துட்டு கழுத்தளவுக்கு இருக்கிற ஒரு குச்சி, இந்த ஹைட்டு குச்சி, சரிங்களா? கவலை குச்சி மாதிரி இருக்குது. அந்த கவனை குச்சி தான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த புல்லுக்குள்ள ஏதாவது இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியாது கீழே அடியில் என்ன இருந்தாலும். அந்த புல்லை பாருங்கள், ஒன்றுமே தெரில. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. ஏதாவது அடியில் பூச்சிங்க ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது விலகி வழி விடும். அங்கே என்னமோ அதிர்வு சவுண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வழி விடும். ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் இதில் இன்னொரு ஸ்ட்ரென்த்து ஒன்று கிடைக்குங்க. உங்களுக்கு 3 லெக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிக் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 லெக்கு தான், ஒரு லெக்கோட கிரிப்பு தான் தரைக்கு கிடைக்கும். பட் இதை வந்து நீங்கள் வந்து இந்த குச்சி வந்து ஊண்டி இப்படி கிரிப்பாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ, நீங்கள் ஒரு கால் எடுக்கிறப்போ உங்களுக்கு 2 லெக்கு, இந்த லெக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சேம் அதே போல் தான், இந்த லெக்கு நீங்கள் எடுக்கிறப்போ இந்த லெக்கும் 3 லெக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஒரு குச்சி எடுத்துக்கிங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்தால் ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். இது மட்டும் சேஃப் இல்லை, இந்த நிறையா சேஃப்டிகள் கூட இருக்குது. உங்களுக்கு தலைமையில் ஏதாவது தடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எதாவது புல்லுங்களோ குச்சிங்களோ இருந்தோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை கையை வச்சு நீங்கள் புல்லுங்களை தடுக்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு இப்படி மூவ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்த கடந்து போகலாம். ஸோ ரொம்ப அதே அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, எங்கே பாருங்க தெரியுதா? இருங்க வரேன். இந்த மாதிரி சின்ன குடம்புகள் இருக்கும். போகிற வழியில் எங்கே பார்த்தாலுமே மண் சரிவுகளோ இல்லை இந்த மாதிரி கல் சரிவுகளோ இருக்கும். இந்த இடத்துல ரொம்பவுமே பார்த்து ஜாக்கிரதையாக வரணுங்க. உள்ளே என்ன வேணாலும் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு குடம்பு பகுதி மாதிரி. குகைக்கு தங்குற பாம்புகள், பூச்சிங்க, வேறு ஒரு சில பல்லிங்க, உடும்புங்க, இதுங்கெல்லாம் ஸ்டே பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே பெரிய காடாக இருந்தால் நரிகள்லாம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஒரு விளிம்பு பகுதியில் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு சேஃபாக கவனமாக வாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம்ப்பா, எதுவும் என்ன இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேஃபாக நில்லுங்க. சேஃபாக நிற்க கூட தேவையில்லை, நீங்கள் கடந்து போயிருங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் மோஸ்ட்லி தவிர்த்துருங்க நிற்கிறதுக்கு. இந்த ஒரு விளிம்பு பகுதியை பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குங்க. மழை தண்ணியாக அரிச்சிட்டு வந்ததுனால இந்த ஒரு விளிம்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில வருஷங்கள்லாம் போச்சுன்னா இதுவே பெரிய ஒரு பள்ளமாகவே ஆயிடுங்க. ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். அதனால இந்த ஹைட்டுக்கு நடந்து வந்தேன். அதனால இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் எடுத்துக்கிச்சு. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி இது. இந்த கரையில் ஏறதே ரொம்ப கஷ்டம். பாருங்க, என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே இந்த லெக்கில் கொடுக்குறத எனக்கு செப்பல் வந்துட்டு உருவிட்டே போகுது காலிலேருந்து. ஸோ இந்த செப்பல் வந்து எனக்கு கிரிப்பு கிடைக்கல. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த கம்பில் தான் வந்துட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன். என்னோட லெக்கை பாருங்க, நீங்களே கம்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டேன். ஓகே, எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி கம்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, இப்போ அதே போல் கம்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வர மாதிரிங்க. கம்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, அடுத்த ஒரு ஸ்டெப்பு. கம்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து. அடுத்த ஒரு ஸ்டெப்புங்க.
அப்பா இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நின்று பார்க்குறேன். ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக அசைவு கூட்டணும். என்னடா ஊறுது அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது. ஒரு எறும்பு ஒன்று ஊறிட்டு இருந்துச்சு, போயிடுச்சு. என்னோட காலை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் வந்துச்சு பாருங்க. ஷர்ட் வரைக்கும் வந்துடுச்சு. தட்டி விட்டுலாம். இல்லைன்னா அது நம்மளை கடிச்சிச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஓகே, தட்டி விட்டேன். ஓகே, போகலாமா? இந்த கிளைகளை வந்துட்டு கைகள் ஒடிக்க விடுறதோட இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒடிக்க விட்டிங்கன்னா பூச்சிகள் ஏதாவது உட்காந்துனா கூட உங்கள் கைகளை பாதிப்பு உருவாகுறத தவிர்க்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போகலாமா? ஓகே, இந்த பகுதி பார்க்கவே கொஞ்சம் டெரராக இருக்குங்க. மரங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தரையில் படுத்த மாதிரி இறங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் சேஃபாக கவனமாக இருக்கணும். கால்களில் தட்டிச்சுன்னா நம்ம மண்ணை கவ வேண்டியதுதான். தண்ணி இவ்வளவு கிடைக்குது, நான் ஒரு மீன் கூட காணும். இந்த இடத்துல நம்ம நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குங்க. அதிகமாக செடியும் இல்லை, கொடிகளும் இல்லை, இலைகளும் காலுக்கும் தரமட்டத்துக்கு மேலே இல்லை. தரையும் பார்க்கவே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ கடந்து வர்றதுக்கு இந்த இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இந்த ரிவர் வந்துட்டு, இந்த ஆறு வந்துட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. ஒரு வரைக்கும் போகட்டும், நம்மளும் கடந்து செல்லலாம். ஓகேவா? இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ப்பா. கண்ணு கட்டுறது அந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கோம். கண்ணுக்கு தெரியாத இடம் மறந்துச்சு, அந்த அளவு அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோம். ஸோ அந்த வழியே மறந்துடக்கூடாது. ஓகே, இங்கேயும் ஒரு குடம்பு இருக்கு பாருங்களேன். மழை தண்ணி அடிச்சுட்டு போகிறனால ரொம்பவுமே உள்ளே போகுது. இன்னும் உள்ளே போயிட்டு இருக்கு. கண்ணு கட்டுறது வரைக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரில. ஸோ சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்லாம். நிறையா மோஸ்ட்லி இந்த காட்டு பன்றிகள் அந்த மாதிரி இடத்துல தாங்க பதுங்கி இருக்கும். சிங்கப்பூர்ல காட்டு பன்றிக்கு பஞ்சமே இல்லை. எந்த பகுதியில் போனாலும் காட்டு பார்க்கலாம். ஸோ கவனமாகவே இருக்கணும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, வரைக்கும் நான் ஒரு மீன் கூட பார்க்கல. செடிகள் இந்த இடத்துல ரொம்ப உள்ள ஓடின மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த செடிக்குள்ள ஏதோ அந்த இடத்துல சவுண்டு கேட்டுச்சு. ஏதாவது ஓனானா தான் இருக்கும். வேற எதுவுமா இருந்திருந்தா நமக்கு பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் நானும் அசையாமல் இருக்கேன். இப்படி வேற எதுவும் இருந்துச்சுன்னா அசைய வேணாம் அப்படின்னு நின்றுட்டோம்னா அது வரைக்கும் கடந்து போயிடுவோம். நம்ம அசைஞ்சோன்னா தான் அது பயந்துட்டு நம்மளை தொடர்த்து வரும். அதாவது நான் எதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சொல்கிறேன், பாம்பை தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பயம் காட்டாமல் அப்படியே அசையாமல் நிற்கிறேன். எதுவும் வரல. ஸோ கடக்கலாம் அந்த இடத்த. ஓகே வியூவர்ஸ், நானும் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன். டிக்கெட்ல தவிர்த்து ஒரு ஃபிஷ்ஷோ, ஒரு நல்ல வேற ஏதாவது அனிமல்ஸோ, பேர்ட்ஸோ இது நல்லா பார்க்க முடியல. இன்னும் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் கூட என்னால் எடுக்க முடியல. ஸோ ட்ரை பண்ணுறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறேன். நீங்களே பாருங்கள். அந்த ரிவர் சொன்னோம்ல, அந்த ரிவரோட மறுபகுதி வந்து இதுதான் அந்த ரிவரோட மறுபகுதி. அந்த அணை அங்கே இருந்துச்சுன்னா அந்த அணையெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்துருக்கும் நடந்து. ஓகே, ஆனால் இங்கே வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு மீன் கூட்டம் கூட நான் பார்க்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கால் இடுப்பு அளவுக்கு இந்த புல்லுங்கள்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க இந்த புல்லுங்கள்லாம். கீழே வந்துட்டு அதில் ரெயிலிங்க ஒட்டி போனோம்னா எனக்கு வந்து சேஃபாக தெரியல. புல்லுங்க அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சவுண்டுகள்லாம் வருது அசைகிற மாதிரி. சரி, அதனால நான் ஒரு பாதி கரைக்கு மேலே பாதி அளவுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து இந்த புல் வந்து தரைக்கு மேலே வருது. என்னோட பேண்ட்டுக்கெல்லாம் அதிகமாக வந்துட்டு இந்த புல்லுலாம் ஒட்டிட்டு இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தெரியுதுங்க. ஹரிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி புல்லுங்க வந்துட்டு. ஓகே, கரெக்டாக இந்த கம்பு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறேன். இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறப்போ இந்த மாதிரி ஒரு சில பகுதிகள்லாம் பறவையோட ரெக்கைகள்லாம் கிடைக்குதுன்னா அது ரெக்கையை வந்து உதிர்த்தி விட்டு போகாதுன்னு போகும் பறவைகள் அப்படின்னு மட்டும் எப்போவுமே தப்பு கணக்காக போட்டுறாங்க. நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஏன் அங்கெல்லாம் ரெக்கைகள்லாம் அப்படி ஒரு இடத்துல கிடக்குன்னு நினச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா ஏதாவது அனிமலாலாம் வேட்டையாடப்பட்டிருக்குங்க. வேட்டையாடி அதோட உடலை சாப்பிட்டுட்டு ரெக்கையெல்லாம் அதோட கழிவுகள் தானே. ஸோ இந்த இடத்துல போட்டு போயிருக்கான். அப்படியே அதோட கழிவுகளில் போட்டு போயிருந்தாலும் இந்த எலும்புகளும் கொஞ்சம் சீக்கிரமாகவே மக்கி போயிருக்கும். இந்த ரெக்கைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக மக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச என்னமோ ஒரு காகம் வேட்டையாடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நல்லா வர்றப்போ
சொல்லிட்டேன், சேஃபாக வாங்க. ஓகே, பேக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. ஐயோ, வந்துட்டு சேர் ஒட்டி இருந்திருக்கு. ஆனால் இங்கேருந்து தான் தெரில. நீங்கள் எதுவும் அதை கவனிச்சிங்களான்னு தெரில. ஓகே, நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல உட்காந்துறேன். இங்கே வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி, ஓரிய பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன்பா. உடஞ்சி தூள் தூளான மாதிரி தெரியுது ஃபுல்லாக. சரி, ஓகே, நம்ம பசிக்கு தானே சாப்பிட போகிறோம், ஒரு எனர்ஜிக்காக. ஓகே, ஒரு பிஸ்கெட்டு பேக் இந்த மாதிரி கொடுத்து போட்டிருக்கேன் ஹைட்டான பிளேஸில். ஏன் கோர்த்து போட்டிருக்கேன்னு சொல்கிறேன்னா, ஏதாவது பூச்சிங்க வந்தால் மேலே ஏறிடும். பேக்கில் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டான பிளேஸில் கோர்த்து போட்டுறது பெட்ரு. ஓகே, ஒரு எனர்ஜியாக கிடைச்ச மாதிரி இருக்குப்பா. எனர்ஜியாக கிடைச்ச மாதிரி இருக்கு. ஓகே, பிஸ்கட் ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறேன். ஐயோ, ஓப்பன் பண்ணதுமே ஒரு பிஸ்கட் கீழே விழுகுதுப்பா. கீழே விழுகுது. பட் இந்த பிஸ்கட் எனக்கு வேஸ்ட் பண்ண தோணலை. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நான் கொண்டு வந்து ஒரு சின்ன பிஸ்கட் தான், அது பாதி கீழே போய் நல்லா த்ரோ பண்ண முடியல. ஸோ வந்துட்டு மண்ணெல்லாம் இல்லை, இலை மேலே தான் விழுந்துச்சு. ஸோ அதையும் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, பிஸ்கட் எல்லாம் நொறுங்கி போயிருக்குங்க. அதான் பீஸ் எடுத்து சாப்பிட்றேன். ஓகேப்பா, சாப்பிட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. பக்கத்தில் சின்ன ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. அதெல்லாம் ரெண்டு போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கில் சேஃபாக பார்ப்பா. அது இந்த மாதிரி தாங்க காலுக்கு பள்ளத்தாக்கு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி குச்சி இருந்தனால பார்த்தேன். கொஞ்சம் லாங் வர வரைக்கும் தெரியவே இல்லைங்க இருக்கும். இது அந்த பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. இங்கே பாருங்க, உள்ள கீழே மண்ணே இருக்காது. வெறும் இது மட்டும்தான், இந்த சிமெண்ட்ல பூசுனது மட்டும்தான் இருக்கு. நல்லா பாருங்க. இந்த மாதிரி இடத்துல சேஃபாக வரணும். நம்ம இங்கே பள்ளத்துக்குள்ள கால் வச்சுட்டா அப்படின்ட்டு அந்த பக்கம் ஜம்ப் அங்கேயும் கீழே அடியில் போகிறது. அது எந்த அளவுக்கு ஆழத்தில் போகுதுன்னு தெரில. நமக்கு அதில் காயப்படுறது கூட அது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்து சேஃபாக போகணும். ஓகேங்களா? வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல்லோட சார்பஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்துட்டு இடுப்பு அளவுக்கு இருக்கனால இது பாருங்களேன். இந்த மாதிரி இந்த புல்லோட சார்பஸ் வந்துட்டு என்னோட உடம்புல வந்துட்டு குத்துது. சட்டையை பொத்துட்டு வந்து குத்துது. நல்லா செக் பண்ண பிறந்து பார்க்க இந்த புல்லுங்களோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதை மாதிரி குத்தி போகிறேன். ஓ மை காட், இங்கே பாருங்க, இது பாருங்க எவ்வளோ ஆழத்துக்கு போகுது பாருங்க. இந்த இடத்துல பள்ளம் இருக்குது. நல்லா செக் பண்ணி பாருங்க. பள்ளம் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய பள்ளம். அதோட உள்ள கால் வச்சுருந்தா பெரிய கஷ்டம் தான். இதே பார்த்து போகிறேன். சரிவில் வந்து நம்ம எப்படி அந்த பக்கம் போக போகிறோம் தெரில. ஏன்னா இதில் இந்த ரயிலிங்கே பிடிச்சி போக முடியாது. ஆல்ரெடி அது சாஞ்சு போயிருக்கு. ரயிலிங்கே பிடிச்சி போக முடியாது. இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா புல் ஓவராக இருக்குது. இந்த புல்லுகளையே போக முடியாது. நம்ம இந்த சின்ன இடைப்பட்ட புல்லுகள் வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த புல் பக்கம் போக முடியாது, இதுலேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இதோட நமக்கு பார்க்க முடியுது. இதுக்கு மேலே போனால் நமக்கு கஷ்டம். என்ன பண்ணுறது எனக்கே தெரிலங்க. இந்த இடத்துல அந்த பக்கமும் போக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஜம்ப் பண்ணாலும் வந்துட்டு அதில் பாருங்கள் வெடிப்பு இருக்கு. கீழே தரையிலே டச் ஆகல. அந்த சிமெண்ட் தரைகள் வந்துட்டு அதில் வந்து நம்ம நிற்கவும் முடியாது. இன்னொன்னா நம்ம வெயிட் தாங்கமாக தரைக்கு அடியில் கூட போக வாய்ப்பு இருக்கு. முழுசா மூழ்குதான்னு தெரில. ஆனால் தரைக்கு அடியில் போச்சுன்னா நமக்கு காயம் கண்டிப்பாக படும். ஸோ அதுலேயும் போக முடியாது. வழி இல்லைங்க. நம்மளோட பயணத்தோட முடிச்சுக்கலாம். ஆனால் கடல் பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. மேப்பில் கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோ அந்த இடத்துல எண்டு தெரியுது பாருங்க. ஒரு பாலம் மாதிரி ஒன்று தெரியுது அந்த இடத்துல. அந்த பாலம் தான் இதோட முடிவு. அதோட அங்கே போய் கடல் சேருது. அந்த பாலம் தான். அதை மட்டும் அந்த தொட்டதோடனு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு கடலை பார்த்துடலாம். ஆனால் நமக்கு வாய்ப்பே இல்லைங்க அங்கே போகிறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஏதாவது வீடியோ ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதோட நல்ல அட்வென்ச்சர் கொண்டு வரேன். இதோட வீடியோ போதும். முடிஞ்சிருக்கும் நல்ல அட்வென்ச்சர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் சொல்லிடுங்க. பாய்.